கிடைக்கலன்னு மட்டும் சொல்லாத. இந்த போலி கண்ணீரை காட்டி என்ன முட்டாளாக்க பார்க்காத. உன் டிராமா ஒன்றும் என்கிட்ட நடக்காது. கிடைக்காதா? கிடைக்காது. அப்பாவை எப்படி சமாளிக்கிறது? பிள்ளையாரப்பா, நீங்க தான் எனக்கு ஒரு வழி காட்டணும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன ராம், எதுக்காக இப்போ சைக்கிள நிப்பாட்டின? சாமா பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் கணேஷா. பிரச்சனையில மாட்டிக்கிட்டியா? அதான் எல்லாம் பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சிருச்சே. அப்புறம் என்ன? ஸ்கூல்ல எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன். இப்ப வீட்ல அப்பாவை எப்படி சமாளிக்கிறது? இப்ப எப்படி வீட்டுக்கு போவேன்? எப்பவும் சைக்கிள்ல தானே வீட்டுக்கு போவ, அப்படியே போ. காமெடி பண்ணாதீங்க கணேஷா. அப்பாவோட கோவத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. எதுல இருந்து தப்பிச்சாலும் அப்பாவோட தண்டனையில இருந்து தப்பவே முடியாது. நீங்க தான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும். என்னால காப்பாத்த முடியும், ஆனா உன்னை இந்த தடவை நான் காப்பாத்த போறதில்ல. ஏன் கணேஷா? ஏன்னா உங்க அப்பாவோட கோவத்துக்கு அவர் தரப்போற தண்டனைக்கும் நீ நல்ல தகுதியானவன்னு எனக்கு தோணுது. அப்பா எனக்கு தரப்போற பனிஷ்மெண்ட்ட நினைச்சா எனக்கு இப்பவே கை கால்லாம் நடுங்குது. நீ பயப்படுறதுல என்ன பிரயோஜனம் ராம்? அந்த தண்டனைய நீ அனுபவிச்சே ஆகணும். என்ன விக்னேஸ்வரா இப்படி சொல்றீங்களே? அப்ப நீங்க என்ன காப்பாத்தவே மாட்டீங்களா? நான் உனக்கு உதவி பண்ணா தண்டனையை யார் அனுபவிக்கிறது? கணேஷா, அந்த குண்டுமணி உன்னை ஏமாத்தினான். அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை உன்னால தடுக்கப்பட்டுச்சுல்ல. அந்த தண்டனை இன்னும் மிச்சம் இருக்கு. வேற வழியில அத நீதான் அனுபவிச்சாகணும். உங்க அப்பாவோட கோவத்துக்கு பலியாகிறது தவிர வேற வழியே இல்ல. வீட்ல போய் நான் அப்பா கையில அடி வாங்கறதுக்கு நான் இங்கேயே இருந்துட்டு போறேன். அப்ப நீ இங்கேயே இரு, நான் கிளம்புறேன். கணேஷா, நில்லுங்க கணேஷா. கணேஷா, பிள்ளையாரப்பா. ச்சே, போயிட்டாரு. ஆமா, இவ்வளவு நிறைய யார் கூட பேசிட்டு இருந்தா? கணபதியோடவா? இல்ல நடிக்கிறானா? அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அது எதுவா இருந்தாலும் சரி, அதை கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சாதான் என் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும். என்ன சார், இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? ஏன் சீக்கிரமா வந்த ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்ல சார். ராமங்க உள்ள படிச்சுக்கிட்டு இருக்கா. அவனும் அவன் படிப்போம்.